எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜயோட அவர் ஒரு 15 க்ரோர்ஸுக்கான கணக்கு காமிக்கலை அப்படின்னு சொல்லி அவருடைய அது பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. 1.5 க்ரோர்ஸு அதை கட்டணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அசஸ்மெண்ட் பீரியட் எப்போன்னா 2015-16 அந்த பீரியடில் நடந்தது. இதுக்கு விஜய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். அதை அந்த ப்ளீயை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இதை ரிஜெக்ட் பண்ணாலும் அகைன் ரீஅப்பீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திரும்பி அவங்க ஆனால் வித்தின் தி அந்த லா அண்ட் ஆர்டர் அந்த இது பிரகாரம் கவர்மெண்ட் அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30th 2015 விஜயோட வீட்டை சர்ச் பண்ணியிருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெய்டு அந்த டைமில் தான் அந்த சர்ச்சில் தான் அது அன்டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பண்ணாமல் இருந்திருக்காங்க, எதுவும் அது டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க இன்கம் அதை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 15 crore அந்த இதை வேல்யூ இருக்கிறதுக்கு அதை விஜய் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு 2015-16 ஃபினான்ஷியல் இயரில் 35.42 crores இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணலை, 15 கோடிக்கான இன்கம் வந்ததை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. த்ரூ புலி மூவி அது ரிலீஸ் ஆனது 2015 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் திரும்பி ரீஅசஸ்மெண்ட் ஆர்டரை போட்டிருந்தாங்க December 30th 2017. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த அக்கௌண்ட்டை பார்த்து அவங்க நோட் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னா அவருடைய கிளைம் பண்ணியிருக்காரு 2.92 crore எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு அந்த ரிலீஸ் அந்த ரசிகர் மன்றம் அந்த ஃபேன் கிளப்புக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை அவங்க இன்கமில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சேலஞ்சு பண்ணியிருந்திருக்காரு அந்த கமிஷனர் அந்த இதில் முன்னாடி இன்கம் டேக்ஸ் அந்த இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அப்பீல் பண்ணியிருந்திருக்காங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் அந்த இதில் அந்த ட்ரிபியூனல் அதில் 50% ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கிளைம் அந்த ஆக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் June 30th 2022 இம்போஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 crore பெனால்ட்டி கட்டணும் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விஜய் அதை ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கப்படல, அது டியூரிங் அந்த சர்ச்சு அவங்க வீட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 15 crores ஒரு கிளாரிஃபிகேஷனும் அவர் கொடுத்துருக்காரு. என்னென்னா அந்த அடிஷ்னல் இன்கம் வந்தது வாலண்ட்ரியாக அது அட்மிட் வந்தது, அதை குவாலிஃபை பண்ண முடியாது, அன்டிஸ்க்ளோஸ் பண்ணுற இன்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. September 16th 2022 சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் அந்த கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டரிம் ஸ்டே அந்த இதில் கொடுத்துருந்துருக்காங்க இந்த பெனால்ட்டி ஆர்டருக்கு. அப்புறம் 2023 February 21 இன்டரிம் ஸ்டே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஃபர்தராக ஆர்டர் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது அப்படிங்கிறது தெரியல. இந்த கரூர் ஸ்டாம்பீடோடது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது தெரில. ஜனநாயகன் படம் ரிலீஸ் அது ஒரு பக்கம் ப்ராப்ளம் அந்த இதில் இருக்குது. பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியதெல்லாம் நம்ம ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் கட்டிடுறது நல்லது. ஏன்னா அதை நம்ம கவர்மெண்ட்டு நம்ம பொது இதுக்காக யூஸ் பண்ணுறது. அதனால் நம்மளுடைய இதை ப்ராப்பராக காமிச்சிடணும், கணக்கு என்ன ஏது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.